You are watching Grace Television. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கின்றோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற ஒரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். சுவிசேஷத்தை ஆராய்கிறது எவ்வளோ இன்பமாக இருக்கிறது என்பதை இதை ஆராயும் போது தான் எங்களுக்கு தெரிகிறது. படித்திருக்கலாம், ஆனால் அவைகளை வேற வேற கோணத்தில் கேட்கும் போது ஆண்டவர் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ காரியங்களை நமக்கு அவர் முன்குறித்து எழுதி வைத்திருக்கிறார். அவைகளெல்லாம் நாம் தியானமாக இருக்கும்போது நிச்சயமாய் நாம் பாக்கியவான்களாய் நிலைப்பதற்கு தேவன் உதவி செய்கிறார். போன பகுதியின் தொடர்ச்சியாய் தான் இந்த பகுதி உங்களுக்கு வழங்கப்படுகிறது. போன பகுதியில் மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 41 வசனங்களும் தியானிக்கப்பட்டிருக்கிறது. பகுதி பகுதியாய் தான் அவைகளை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். எனவே அதுக்கு முன்பதாய் மத்திய எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து அதில் இருக்கிற 28 அதிகாரங்களும், இப்போ மார்க் எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரங்கள் முடித்துவிட்டு இப்போ 5ஆம் அதிகாரத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். இந்த பகுதியில் இந்த 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து மாத்திரம் அந்த இடத்துல ரொம்ப துல்லியமாய் தெளிவாய் மார்க் எழுதுகிறார். இதில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் என்ன என்பதை இந்த பகுதியில் நாம் அறிந்து கொள்ள போகிறோம். இதை முதலாவது நம் மத்தியில ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்கள் நமக்கு ஆரம்பிக்க போகிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினாலே எங்களுடைய ஸ்தோத்திரத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ச்சியாக மார்க்கின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 1 to 20 வரை இந்த நேரத்தில் தியானத்துக்காக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இந்த 5ஆம் அதிகாரம், மார்க்கின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1 to 20 வரை நிதானமாக நாம் வாசித்து பார்த்தால் இதை 3 பகுதிகளாக நாம் பிரித்து தியானிக்கும் பொழுது ஒரு சில சத்தியங்கள், மறைக்கப்பட்டிருக்கிற காரியங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்படின்னா 2ஆம் வசனத்தில் இருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த இடத்துல பிசாசு பிடிக்கப்பட்ட ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் சாத்தான் செயல்பட வைக்கிறான், அவனுடைய ஆளுகைக்குள்ளே சிக்கிக் கொண்டால் அவன் என்னென்ன செய்கிறான் என்பதை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 14ஆம் வசனத்தில் இருந்து 20 வரை அதற்கு பிறகு நடக்கிற சம்பவங்கள், பிசாசு துரத்தப்பட்ட பின்பு நடக்கிற சம்பவங்கள் 14ஆம் வசனத்தில் இருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே வேளையிலே 1ஆம் வசனத்தில் இருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நிதானமாய் வாசித்து பார்த்தால் இந்த பகுதியிலே 5 விதமான ஜப குறிப்புகள், வேண்டுதல் இந்த இடத்திலே இருக்கிறதை இந்த 1 to 20 வரை 3 பகுதிகளாக பிரித்து நிதானமாக தியானித்தால் ரொம்ப அழகான சில சத்தியத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதில் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனுடைய நாட்டில் வந்தார்கள். அப்போ பின்பு அவர்கள், இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள குறிப்பிட்டதான ஒரு ஸ்தலத்துக்கு அவர்கள் வருகிறார்கள், படகிலே வருகிறார்கள். நடந்த காரியம் 2ஆம் வசனம் சொல்லுது, அவர் படவில் இருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். இப்போ அழகாக நாம் புரிந்து கொள்ளும்படியாக, அறிந்து கொள்ளும்படியாக என்ன நடந்தது என்பதை குறித்து கோர்வையாக தேவன் இந்த பகுதியில் சொல்றார். அவர் படகில் விட்டு இறங்கின உடனே இப்ப யார் வரான்னு சொன்னா, அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். அப்போ அன்பார்ந்தவர்களே, ஒரு மனுஷனை குறித்து இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, ஒரு மனுஷனுக்குள்ளே அசுத்த ஆவிகள் இருக்கிறது. அசுத்த ஆவிகள், பிசாசு, இவையெல்லாம் ஒன்று சொல்லித்தான் அழைக்க முடியும். பேய், பிசாஸ் என்று சாத்தான் என்பவன் லூசிபரை குறிக்கும். அப்ப அசுத்த ஆவி உடைய பிடித்திருக்கப்பட்ட ஒரு மனுஷன் பிரேத கல்லறையில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான்.
இதுல இருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, அசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே உள்ளே வருகிற தன்மை உடையவன் தான் இந்த சாத்தான், இந்த பிசாசு, அசுத்த ஆவிகள். அது உயிர் உள்ள ஒரு மனிதன், அது மிருக ஜீவன்களுக்குள்ளே அது உள்ளே சென்று வாசம் செய்கிற தன்மை உடையதுதான் இந்த அசுத்த ஆவிகளும் இந்த பிசாசுகளும். இவர்கள் யார் என்று சொன்னால், ஆதி காலத்திலே பார்க்கும் பொழுது தள்ளப்பட்ட, நாம் தேவனால் தள்ளப்பட்ட தூதர்கள். அவர்கள் பூமியில வந்து பேயாய், பிசாசை, அசுத்த ஆவிகளாய், வஞ்சிக்கிற ஆவிகளாக மனுஷனை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். அதுதான் இந்த பகுதியில் பார்க்கும் பொழுது தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்குள்ளே இந்த அசுத்த ஆவி உள்ளே சென்று வாசம் செய்கிறது. இந்த ரெண்டா தெளிவா சொல்லுது. அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் கல்லறையில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். இப்போ மனுஷனா எங்க வாழணும்? ஊர்ல வாழணும், ஒரு வீட்டுக்குள்ள வாழணும், ஒரு கிராமத்தில் வாழணும், ஒரு பட்டணத்தில் வாழணும். ஆனால் இந்த இடத்துல பார்க்கிறோம், அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் குடியிருப்போ பிரேத கல்லறையில் இருந்து வந்தான். அப்படின்னா ஒரு மனுஷனை அசுத்த ஆவிகள் பிடிச்சிட்டான்னா அவன் வந்து யாருடைய அண்டர்ல வந்துடுறான்னா, பிசாசுடைய அண்டர்ல வந்துடுறான். அப்ப அவனை அது தீர்மானிக்குது, இவன் எங்க இருக்கணும், இவன் எங்க வாழணும் என்பது தீர்மானிச்சு பாருங்க. மனுஷன் என்று சொன்னால் நமக்கென்று வாழ்கிற ஸ்தலம் ஒன்று இருக்கு. ஆனா பிசாசு பிடிக்கப்பட்ட மனுஷனுடைய ஸ்தலம் எங்கன்னு சொன்னா பிரேத கல்லறையில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். அப்படி என்றால் ஒரு அசுத்தாவி பிடிக்கப்பட்ட மனுஷனுடைய நிலைமை என்னன்னா, அவன் தீர்மானிக்கிறான் அவன் எங்க இருக்கணும், அவன் எங்க வாழணும், எப்படி இருக்கணும் என்று அவனுடைய ஆளுகைக்குள்ளே அவன் போய் விடுகிறதை இந்த பகுதியிலே பார்க்க முடிகிறது. அடுத்து 3ஆம் வசனம், அவனுடைய குடியிருப்பு. வசனம் சொல்லுது அவனுடைய குடியிருப்பு. ஏற்கனவே சொன்னேன். அப்போ நம்முடைய குடியிருப்பு எது? இந்த பூமியில் நம்முடைய குடியிருப்பு எது? எங்க தேவன் நம்ம வச்சிருக்கிறாரோ, ஒரு வீட்டிலேயோ, ஒரு பட்டணத்திலோ, ஒரு கிராமத்திலேயோ கர்த்தர் நம்ம வச்சிருக்க, இதுதான் நம்முடைய குடியிருப்பு. இதற்கு பிறகு கிறிஸ்துக்குள் மரித்த பிறகு நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில், அது வேறு. ஆனால் இந்த இடத்துல பார்க்கிறோம் அவனுடைய குடியிருப்பு. யார் அது? பிசாசு பிடிக்கப்பட்ட மனுஷனுடைய குடியிருப்பு கல்லறையிலே. வசனம் சொல்லுது குடியிருப்பு எங்க இருக்குதான்? கல்லறையிலே இருந்து, கல்லறையில் இருந்து அவரை கல்லறையில் இருக்கிறார். அப்ப அவன் குடியிருப்பு எங்க வச்சிட்டான்? பிசாசு பிடிக்கப்பட்ட மனுஷனுடைய குடியிருப்பு எங்கன்னா கல்லறை. அடுத்து சொல்லுது அவனை சங்கிலிகளாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. ஒரு பிசாசு பிடிக்கப்பட்ட மனுஷனுடைய இப்போ ஆளுகை, இப்போ அந்த நார்மல் ஒரு மனுஷன் தான், அவன் மற்றொரு மனுஷன் தான். ஆனா அவனுடைய வாழ்க்கை முறை பார்க்கும் பொழுது அவனை சங்கிலினாலும் ஒருவனாலும் கட்ட கூடாதவனாக இருந்தது. அப்ப பாருங்க, ஒரு மனுஷனுக்குள்ளே பிசாசு போயிட்டான்னு சொன்னா சங்கிலினால கூட அவனை கட்டி வைக்க முடியாது. அவனுடைய தன்மையா மாறுகிறது. ஏன்னா அவனுக்குள்ள இருக்குது. இது மனுஷ தன்மைக்கு, மனுஷனுடைய பலனுக்கு அப்பாற்பட்டது. எந்த மனுஷனாலும் சங்கிலியை என்ன பண்ண முடியாது, தகத்தெறிய முடியாது. ஆனால் அவனுக்குள்ளே சென்றதான அந்த அசுத்த ஆவிகள் அந்த சங்கிலியை கூட முறிக்கிற அளவுக்கு அவனுக்கு பலன் உள்ளதாக இருக்கிறது. 2வது காரியம், ஒரு பிசாசு பிடிக்கப்பட்ட மனுஷனுடைய தன்மையை கர்த்தர் விலக்கி கொண்டு வருகிறார். அவனுடைய குடியிருப்பு கல்லறை. அவனை எதனால கட்டி வைக்க முடியல? சங்கிலினாலும் கட்ட ஒரு நாளும் கூடாது இருந்தது. அடுத்து சொல்றாரு 4ஆம் வசனம், அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலினாலும் கட்டப்பட்டு இருந்தும் சங்கிலிகளை குறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. இந்த 4ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அநேக தரம் அந்த பிசாசு பிடிக்கப்பட்ட அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அநேக தரம். அப்படின்னா அவனை கட்டி வைக்கலாம். ஏன்னா இவனால் நமக்கு ரொம்ப தொந்தரவா இருக்குது அப்படின்ட்டு அவனை கட்டி வைக்க முயற்சிக்கிறாங்க. சங்கிலினாலும் அவனை வேற எதுல, சங்கிலினாலும் விலங்குகளை போட்டுக்கிறாங்க. சங்கிலி மாத்திரமல்ல, விலங்குகளை போட்டாலும் அதை தகர்த்து போடுவானா. அப்போ இந்த அளவுக்கு பலன் அவனுக்கு எப்படி வருது? அவனுக்குள்ள இருக்கிறதான அசுத்த ஆவிகள். 5ஆம் வசனம் சொல்லுது, அவன் எப்பொழுதும் இரவும் பகலும்
மலைகளிலும் கல்லறையிலும் இருந்து கூக்குரலிட்டு. இந்த பிசாசு பிடிக்கும்னா சும்மா கத்தின்னு இருப்பான். பிசாசு பாருங்க, சில இடத்துல நாம் பிசாசுகளை ஓட்டும் பொழுது அது மூர்க்கமாக செயல்படும், மூர்க்கமாக கத்துகிறதை கூட நம்ம பார்த்திருக்கோம். வித்தியாசமான குரலிலே அது பேசும், வித்தியாசமான ரூபத்திலே அது காணப்படும். அந்த முகத்தோற்றம் கூட பார்ப்பதற்கு பயங்கரமா இருக்கும், அது கண்கள் கூட பார்ப்பதற்கு பயங்கரமா இருக்கும். ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிறதான அந்த அசுத்த ஆவிகள். அப்ப வசனம் சொல்லுது, அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். பாருங்க, மனுஷன் போய் என் சரீரத்தை நான் நார்மலா இருக்கிறேன்னா என் சின்ன கல்லு பட்டுச்சு நான் துடிப்பேன். ஆனா வசனம் சொல்லுது, அவனுக்குள்ள இருக்கிற அசுத்தாவி அவனுடைய சரீரத்தையே கல் எடுத்து தன்னை கீறி கொள்ளுகிறான். அப்போ அவனுடைய ஜீவியத்தை மாற்றுது, அவன் சரீரத்தின் தன்மையை ஒடுக்கிறது. இப்படிப்பட்டதான காரியம் அவன் செய்வதற்கு என்னன்னா அவனுக்குள் இருக்கிறதான அசுத்த ஆவிகள். அடுத்து வசனம் 6ஆம் வசனம் சொல்லுது, அவன் இயேசுவை தூரத்திலே கண்ட பொழுது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டான். அப்ப இவ்வளவு காரியமும் அந்த அசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து அவனுடைய குடியிருப்பு எங்க, அவன் என்னென்ன சங்கிலினாலும் அந்த விலங்குலாம் கட்டப்பட்டு இருந்தாலும் கட்டி வைக்க முடியல, அவனுடைய கல்ல இரவும் பகலும் அவன் கூக்குரல் கொண்டு இருக்கிறான். இப்படி யாருமே அடக்க முடியாத ஒரு மனுஷன் இயேசுவை பார்க்கிறான். வசனம் சொல்லுது, அவன் இயேசுவை தூரத்தில் கண்ட பொழுது அவரை பணிந்து கொண்டான். அப்போ அவனுடைய யோசனை பாருங்க, அவனுடைய பிசாசு தான் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குதான், ஆனா பிசாசு தான் தேவனுக்கு செயல்படுறவன் தான். இயேசு வந்த பொழுது அவரை பணிந்து கொள்ள அவன் பணிந்து கொண்டான். வசனம் சொல்லுது, ஏன்னா ஏற்கனவே இவன் பரலோகத்துல அவரை பணிந்து கொள்ள அவரை ஆராதிக்கிற வேலைகள் செய்தவர்கள் தான் இவர்கள். அவன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு நீ ஆராதனை செய்வாயாக, இதற்காக நீ சிருஷ்டிக்கப்பட்டவன், இந்த பிசாசுகளும் சாத்தானும் என்பவன். அப்ப பணிந்து கொண்டான். அவனுக்கே இயேசுவை கண்ட உடனே என்ன வருது, பணிந்து கொள்கிறேன். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானத்தை எடுத்து அபிஷேகப்பட்டு தேவனுடைய குமாரன் உன்னதமான தேவன் என்று சொல்லி அவரை பணிந்து கொள்வதற்கு அந்த வாரத்தின் முதலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமையில் வருவது நமக்கு கடினமாய் இருக்கிறது. இன்னைக்கு காலகட்டம் அப்படித்தான் இருக்கிறது. தேவனை தேடுவதும் அவரிடத்தில் ஜெபிப்பதும் வேதத்தை வாசிப்பதும் பரிசுத்தமாய் வாழ்வதும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதும் மனுஷனுடைய வாழ்க்கையிலே கடைசி நாட்களிலே அது மங்கிக் கொண்டு இருக்கிறது. திருச்சபையில் பார்க்க முடிகிறது. அனலும் இல்லாம குளிரும் இல்லாம வெதுவெதுப்பாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினுடைய ரகசிய வருகையிலே கைவிடப்படுவார்கள். வேதம் நமக்கு தெளிவா எச்சரிக்கிறாரு. வெளிப்படுத்தின புத்தகத்தை வாஸ்தாக்கா இனி காலம் செல்லாது என்று தான் சொல்லுகிறார். ஆகையினால் இதை கேட்கிற தேவ பிள்ளையே, இனி காலம் செல்லாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கான அடையாளங்கள் நம்முடைய நாட்களிலே நம்மை தேவன் எச்சரிக்கும்படியாய் அநேக அடையாளங்கள் வேதத்தில் சொல்லி இருக்கிறார். அப்படி இருந்து நாம் வேதத்தை பார்க்கும் பொழுது நாம் வாசித்துக் கொண்டிருக்கிற காலமே கடைசி காலம் என்று நம்மை எச்சரிக்கிறது. ஆகையால இந்த பிசாசு இயேசுவை கண்டவுடன் தூரத்தில் கண்டவுடனே பணிந்து கொண்டு அந்த உள்ள அவனுக்கே இருக்குதுன்னு சொன்னா நாம் அதை விட மேலானவர்கள். ரட்சிப்பை நமக்காக பிசாசுக்கு அவர் ஜீவனை கொடுக்கல, பிசாசுக்கு ரத்தம் சிந்தல, பிசாசுக்கு ரட்சிப்பின் திட்டம் இல்ல, நமக்கு தான் ரட்சிப்பின் திட்டம். நம்முடைய பாவத்தை கழுவும்படியாத்தான் அவர் தன் ஜீவனையே தந்தார், தன்னையே ஒப்பு கொடுத்தார். ஆனா நாம் என்ன செய்யறோம்? தேவன் விரும்புகிற பிரகாரமாய் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்க என்று சொன்ன தேவன் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது. அடுத்த வசனம் சொல்லுது, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கு உமக்கும் என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணையிட்டு மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். இப்போ இந்த இடத்துல பிசாசுதான், பிசாசு பிடித்து அந்த பிசாசு எல்லாம் பேசுது. இவ்வளவு செயல்படுறது யாருன்னா அந்த மனுஷனுக்குள்ளே புகுந்து பிசாசு தான் பேசுது. என்ன சொல்றான் பாருங்க அவன், இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கு உமக்கும் என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணையிடுகிறேன் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். அடுத்த வசனத்துக்கு நான் போயிடுறேங்க. ஏனென்றால் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார்.
அப்போ அவன் ஏன் அப்படி சொன்னான்னா அடுத்த வசனம் நமக்கு சொல்லுது, அவர் அந்த அசுத்த ஆவியை பார்த்து இவனை விட்டு போ என்று அவர் கட்டளை கொடுத்து இருக்கிறார். அதனால தான் அவன் கத்தனா, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு நான் தேவன் பேர்ல என்ன ஆணையிட்டு உனக்கு நான் சொல்றேன், என்னை நீ வேதனைப்படுத்தாத. ஏன்னா அவன் வேதனைப்படுத்துகிற காரியம் நாளை கர்த்தானுக்கு நியமித்து இருக்கிறான். ஒரு நாள் இருக்கிறது, நியாய தீர்ப்பு நாளிலே அவன் எரிகிற அக்கினிகள் அவனுக்காக நியமிக்கப்பட்ட, அவனுக்காக உருவாக்கப்பட்ட எரிகிற அக்கினி கடலிலே அவன் தள்ளப்படுவான். அவன் மாத்திரமல்ல, அவனுடைய சித்தத்துக்கு அவனுடைய திட்டத்துக்கு செவி சாய்த்து அவனை பின்பற்றி போகிறவர்களுக்கும் அந்த திட்டம், அந்த ஆக்னி தீர்ப்பு அவர்களுக்கும் உண்டு. ஆக அடுத்த வசனம் சொல்லுது 9, அப்பொழுது அவர் அவனை நோக்கி உன் பேர் என்ன என்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியன் என்று சொல்லி. அப்போ இந்த இடத்துல இயேசு அவனை பார்த்து ஒரு கேட்டாரு, அசுத்தாவி அவனை பார்த்து, நீங்க உன் பேர் என்ன, உன் பேரு என்ன? அப்போ அவன் உடனே சொல்றான், அவன் யாருடைய பேரை சொன்னா சொல்லுங்க அந்த இடத்துல? லேகியோன் என்று சொல்றான். லேகியோன் என்ற இந்த வார்த்தை ராணுவத்தில், அந்த நாட்டில் ராணுவத்திலே ஏறக்குறைய 3000 பேரிலிருந்து 6000 பேர் உட்பட்டதான ஒரு சேனையா இருப்பார்களாம். அங்குதான் இந்த பெயரை பயன்படுத்துவார்கள். பைபிள்ல கூட பாத்தீங்கன்னாக்கா, நான் என் பிதாவை நோக்கி கூப்பிட்டால் தேவதூ லேகியோனை அனுப்புவார் அப்படின்னு சொல்றாரு அவரு. அதாவது ஒரு கூட்டம், ஒரு சேனை. அதுக்கு எவ்வளவு எண்ணிக்கை என்று சொல்றாங்கன்னா, ஏறக்குறைய 3000 இருந்து 6000 வரைக்கும் அந்த சேனை இருக்கும். அப்படி என்றால் இதில் நல்ல ஒரு கருத்துங்க. அவன் லேகியோன் என்று சொல்வதுன்றனாக்கா ஒரே ஒரு மனுஷன் தான், ஒரே ஒரு மனுஷன். ஆனா இவ்வளவு 6000 பேர் அவனுக்குள்ள அசுத்த ஆவிகள் இருக்கக்கூடிய தன்மை உடையவனா இருக்கு. அதாவது இங்க நம்ம கொஞ்சம் பார்க்கணும். மத்திய இதே சப்ஜெக்ட சொல்லும் பொழுது 2 மனிதர்களை சொல்றாரு. மத்திய 8ஆம் அதிகாரத்துல 28 இருந்து 34 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது இதே சம்பவங்கள். மத்தேயு 2 மனிதர்கள் அங்கன்னு கொடுக்கிறார். அவர் அக்கறையில் கெர்கெனேசர் நாட்டின் வந்த பொழுது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லில் இருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியவர்களாயிருந்தபடியினால் அந்த வழியாய் ஒருவனும் நடக்கக்கூடாது இருந்தது. ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். ஆனா மார்க் ஒரு ஆளை மாத்திரம் கவனம் செலுத்துறான். ஆனா நீங்க சொல்லும் போது பாஸ்டர், இப்போ அவருடைய ஊர் பேர் சொன்னீங்க. ஆமா, அவருடைய ஊர் பேர், இப்போ மத்திய எழுதின ஊர் பேர் எது சொல்ற? எல்லாம் ஒரே இடம் தான், ஒரே இடம். ஒரு பேர் பாருங்க, நீங்க ஒரு பேர் சொன்னீங்க. இல்ல அதுதான் சொல்றேன். அதாவது கொர்கெனேசர் அப்படின்றது இது எங்க இருக்குதுன்னா அப்படின்னு சொல்றீங்க, அது எங்க இருக்குன்றீங்க? அதாவது கலிலேயாவில் உள்ள தென்கிழக்கு பகுதியில. இதுல பாத்தீங்கன்னா அவன் விடுதலை ஆக்கப்பட்ட பிறகு டெக்கபோலியாக்கு போறான். அப்போ இவன் வேற அவன் வேறன்றது ஒரே சம்பவம் தான். கலிலேய கடலுக்கு கூட 3 விதத்துல சொல்லி இருக்கு. அதே போல அந்த கப்பர்நகும் பக்கத்துல ஒரு இடம் மெயின் பிளேஸ் அதுதான். ஏன்னா ஆண்டோட ஹெட் குவார்டர் அங்கதான் ஊழியம் செய்த. இப்ப பாருங்க, இந்த அற்புதத்தை செஞ்சாரு இல்லையா? அப்ப மத்தேயுல நம்ம 4ஆம் அதிகாரத்துல பாருங்க, அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. ஆண்டவர் அற்புதம் செஞ்சாருன்னா சீரியா கலிலேயாவினுடைய வடக்கு பகுதி. இப்ப இது எங்க நடக்குதுன்னா தென் பகுதியில நடக்குது. இஸ்ரவேல் தேசத்துக்கு நம்ம போனோம்னா அந்த மலை பிரசங்கம் நடக்கிறது இதெல்லாம் கலிலேயா கடலை ஒட்டியே இருக்கிற இடம், கலிலேயா கடலை சுற்றியே இருக்கிற இடம். இப்ப வடக்கு பகுதியில இருந்து இப்ப தென் பகுதிக்கு அவங்க படகு இறங்கி போகும்பொழுதே அங்க அந்த மனுஷனை சந்திக்கிறாங்க. இதைத்தான் இப்ப மத்தேயு எழுதும்போது ஒரே சம்பவங்கள் தான். அவன் எழுதும்போது 2 பேரை காட்டுறாரு. மார்க் எழுதும் பொழுது ஒருவனை மாத்திரம் எடுத்துக்கிறாரு. ஆனா நடந்த சம்பவம் இடம் எல்லாம் ஒரே இடம் தான். அதாவது கலிலேயா கடல்ல தென் பகுதியில நடந்த சம்பவங்கள். இப்போ எழுதும் பொழுது இப்ப லேகியோன் அப்படின்னு சொன்னா we are many, அதிகமா இருக்கிறோம். பேர் என்னன்னு கேட்கிறாரு ஆண்டவர். உன் பேர் ஒருத்தர் பேர் சொல்லிடுவான், சொல்ல முடியாது. அதனால எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பேர் லேகியோன். அப்போ அவங்களே வரிந்து கேட்கிறாங்க. ஒருவேளை இப்போ பேர் முறையில சொன்னோம்னா ஒரு பட்டாலியன். ஆமா, we are one battalion அப்படின்ற மாதிரி. ஆமா, அந்த காலத்துல அந்த காரியங்கள் இந்த கீர்த்தி பரவின உடனே பாருங்க,
இயேசு இப்பேற்பட்ட சுகப்படுத்தலான்னு தெரிஞ்சா வியாதியஸ்தரையும் வேதனைக்காரன் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். பிசாசு பிடிச்சவங்கள வியாதி சகல வியாதிஸ்தர் யாரெல்லாம் இயேசுகிட்ட வந்தாங்களோ எல்லாருக்கும் கர்த்தர் சுகப்படுத்தி அனுப்பிட்டே இருந்தாரு, விடுதலை கொடுத்தாரு. இன்னைக்கு இந்த சம்பவத்தை ஏன் நம்மளுக்கு எழுதி வச்சுக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன் வரும். இது எப்படின்னா, கண்ணார கண்டவர்கள் ஒப்புவித்தது. இப்ப நம்ம 4 பேர் இருக்கிறோம். இப்ப யாரோ ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டோரி சொல்றாருன்னா, நான் சொல்ற மாதிரியே ஜெயக்குமார் பாஸ்டர் சொல்ல மாட்டார், ஐயா சொல்ற மாதிரி நீங்க சொல்ல மாட்டீங்க, நீங்க சொல்ற மாதிரியே ஜான் பீட்டர் ஐயா பேச மாட்டார். ஏதோ ஒன்னு விட்டுடுவோம், ஒன்னு கூட்டிக்குவோம், ஆனா சம்பவம் ஒன்றே. இப்படித்தான் 4 பேர் உட்கார வச்சு கண்ணார கண்டவர்கள் ஆண்டவரோடு உடன் இருந்தவர்கள் ஒப்புவித்ததை 4 பேரும் போய் எழுதினு வந்தாங்க. அப்படி எழுதி வரும்போது ஒரே சம்பவங்கள் தான், கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வரும், ஆனா எல்லாம் ஒரே சம்பவம் தான். மத்தேயு எழுதும்போது 2 மனிதர்களை குறிப்பிடுறாரு, ஆனா மார்க் எழுதும்போது ஒரே மனுஷனை குறிப்பிடுற, சம்பவங்கள் ஒரே இடத்துல நடந்தது. இது உண்மையான காரியங்கள். தொடரலாம். இந்த இடத்துல தொடர்ச்சியாக நாம் தியானிக்கிறோம். இந்த இடத்துல தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது 10ஆம் வசனம் சொல்லுது, தங்கள் அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அங்கிருந்து துரத்தாத அது என்ன பாருங்க, தங்களை அந்த திசைகளில் இருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்போ அந்த திசைகளில் இருந்து, அப்போ சாத்தான் வாழ்வதற்கென்று சொல்லி அவனுடைய குடியிருப்பு ஒரு திசையில வச்சிருக்கிறான். தெளிவா சொல்லு பாருங்க, அந்த திசைகளில் இருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டானா. அப்ப இயேசு என்ன சொன்னாரு, அப்பொழுது அவன் வேண்டிக் கொண்ட பொழுது, அப்பொழுது அவ்விடத்தில் மலை அருகிலே அநேக பன்றி கூட்டமாக மேய்ந்து கொண்டு இருந்தது. அப்படி அவன் வேண்டிக் கொள்ளுகிற அதே நேரத்துல மலையின் அடிவாரத்துல அங்க அநேக பன்றிகள் மேய்ந்து கொண்டு பண்ணிய மேய்ச்சின்னு இருக்கிறான். இப்ப இந்த இடத்துல நம்ம ஒண்ணு பார்த்தோம்னா, பிசாசுகள் இயேசு யாருன்னு நல்லா அறிஞ்சிருந்தான். நம்ம 1ஆம் அதிகாரத்துல, மார்க் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல வாசிச்சோம் பாருங்க. அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, என்னை கெடுக்கவா, எங்களை கெடுக்கவா வந்தீர். சிங்குலர்ல பண்ணல, எங்களை கெடுக்கவா வந்தீர், உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். எங்களை கெடுக்கவா வந்தீர், நீர் யார் என்று நான் அறிவேன். பிசாசு நல்லா அறிஞ்சிருக்கிறான். அப்போ சொல்லும் பொழுது நீ யாருன்னு தெரியும். இப்ப ஆண்டவர் அதே அதிகாரத்துல 34ஆம் வசனம், மார்க் 1:34 பாருங்க, பலவிதமான வியாதிகளால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேக பிசாசுகளையும் துரத்தி விட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. இப்ப என்ன நடக்குது? தம்மை அறிந்திருந்தபடியா இப்ப என்ன பண்றாங்கன்னா, பிசாசு கிட்ட போய் கேக்குறான், நான் யார் தெரியுமா? அது சொல்லுது, நீ உன்னதமான தேவன், சத்தமா சொல்லு, மைக் கொடுப்பாங்க. யார் சொல்றது இப்ப இவரை பற்றி சாட்சி? பிசாசு சொல்லுது. இயேசுக்கு பிசாசு தம்மை குறித்து அறிந்தபடினா, அது ஏற்கனவே சொல்லிட்டான், நீ உன்னதமான தேவனுடைய குமாரன், பரிசுத்தர். இப்ப ஆண்டவர் வந்து அந்த பிசாசு பேசாததுக்கு முன்னாடி அதட்டிட்டாரு. சரி, ஏன் உன்னதமான தேவன் அவன் சொல்றான்? அவனுக்கு தெரியும் இல்லையா, மேல இருந்தவன். உன்னதத்திற்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், அவருடைய சிங்காசனத்துக்கு மேலாக சிங்காசனத்தை போடுவேன். தன் இருதயத்தில் சிந்தித்தார். அதனால தள்ளப்பட்டவன், அதனால தள்ளப்பட்டவன். அவருக்கு மேல ஏறுவேன். அதனால இங்க அதை கன்ஃபஸ் பண்றான், அறிக்கை பண்றான். நீர் உன்னதமானவர் எனக்கு முன்னாடியே தெரியும், ஆனா என்ன நீங்க பிடிச்சி கீழே தள்ளிட்டீங்களே, இருந்தாலும் வேற வழி இல்ல, அங்கேயே நான் தோற்கடிக்கப்பட்டவன், இந்த இடத்துல நான் ஜெயிக்க போறவன்ல. சரி, இப்ப பிசாசு எல்லாம் ஒன்னா சேர்ந்து இயேசு கிட்ட ஒரு விண்ணப்பம் கேட்டாங்க. என்ன விண்ணப்பம்? 12ஆம் வசனம் சொல்லுது, அந்த பிசாசுகள் எல்லாம், அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, அந்த பிசாசு, ஏன்னா உள்ள எத்தனாயிரம் பிசாசு இருக்கு? 6000 பிசாசு இருக்கு. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். ஊரை விட்டு போறதுக்கு சரியா இல்ல,
பண்ணிக்குள்ளாவது போறேன், இதே ஊர்ல இருக்கிறேன். இதுல இருந்து என்ன தன்மைன்னா, இந்த பிசாசு அசுத்த ஆவிகளுக்கு இன்னொரு உயிருக்குள்ள வாழ்கிற தன்மை உடையது. அது மனுஷனா இருக்கலாம், அது மிருக ஜீவன்களா இருக்கலாம். ஏன்னா இப்ப இருக்கிறது யாருக்குள்ள இருக்கிறா? மனுஷனுக்குள்ளதான் இருக்கிறா. மனுஷனுக்குள்ள இருந்து அவன் யாருக்குள்ள போகணும்னு நினைக்கிறான்? பன்னிக்குள்ள போகதான் மேய்ந்துட்டு இன்னொரு ஜீவனுக்குள்ள போய்கிட்டே இருக்கு. அவனுக்கு தெரியும் தான் சுய சரீரத்தோடு தேவனை எதிர்த்து நிற்கிற தன்மை உடையவன் அல்ல. அவன் ஏற்கனவே முடிவு காலம் ஒண்ணு இருக்கு. அது தங்கையா, அந்த முடிவு வர்றதுக்குள்ள இது அங்கங்க ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே ஏதேன் தோட்டத்திலே அவன் ஏதேன் தோட்டத்தில் போவதற்கூட ஒரு உயிரின ஒரு மிருகம் தேவைப்பட்டது. அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த சாத்தான் சர்பத்துக்குள்ளே சென்றுதான் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே தந்திரமுள்ள தேவனுடைய படைப்பிலே மிகவும் தந்திரமுள்ள சர்வம். அப்ப இன்னைக்கு யார் தந்திரம் உள்ளவங்களா இருக்கிறாங்கன்னு உங்களுக்குள்ள சாத்தான் புகுந்துறான். சரி, ஏன் பன்றிக்குள்ள போகுது? யூதர்கள் வந்து பன்றிய அருவருக்கிறார். ஒண்ணு. அடுத்தது வந்து அந்த பகுதியில, அந்த கல்லறை பகுதி, அது அந்த பகுதியில் அந்த பன்றிகளை மேய்த்து கொண்டிருக்கிறாங்க. வேற மிருகங்கள் அங்க தென்பட்டதா தெரியல. அப்ப உடனே இது கண்களுக்கு தெரியுது, பண்ணி தான் தெரியுது, பெரும் கூட்டமா இருக்குது, இதுக்குள்ளவும் பெரும் கூட்டம் இருக்குது, ஏன்னா அதுக்குள்ள அனுப்பு அப்படின்றது கேட்குது. 13ஆம் வசனம், இவங்க பிசாசு எல்லாம் ஒன்று போயிட்டு கேட்குது, பன்னிக்குள்ள எங்களை அனுப்பிடுன்ட்டு. அவர் என்ன சொல்ற? 13ஆம் வசனம், இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிக்குள் அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டில் இருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலிலே அமிழ்ந்து மாண்டது. அதாவது உத்தரவு கொடுக்கிறார். அப்ப சாத்தான கூட உத்தரவு கொடுக்கிறார். அப்போ அவன் விருப்பம், அவன் தான் கேட்டான். அவன் தான் பன்றிக்குள்ள போகணும்னு கேட்டது, அவன் தான் கேட்டான். சரி, பன்னிக்குள்ள போயிடு. அதுக்குள்ளே ஒரு சத்தியம் இருக்கு, அவனுக்கு தெரியாது. நீ பன்றிக்குள்ள போட்டா வாழத்துக்கு இல்ல, இதுக்குள்ள போனா செத்துன்னு ஆண்டவருக்கு தெரியும். இப்ப எப்படி துரத்தணும் இவனை விட்டு? நீ ஏன் போய் கேட்டுக்கன பன்னிக்குள்ள போறேன்னு? போ, பன்னிக்குள்ள இருந்து இவனால வாழ முடியாது. பன்னிக்குள்ள இருந்து வாழவே முடியாது. பன்னிக்கு போற தவுட்டு கூட உனக்கு கிடைக்காது. போயிட்டு அவன் மேட்ல இருந்து எங்க போயிடுது? செத்தா கடல்ல போய் செத்தா. எத்தனை பன்றிங்க? ஏறக்குறைய 2000 பன்னி. அந்த அதுக்குள்ள இருந்த ஆவி எத்தனை? 6000. அப்போ ஒரு பன்றிக்குள்ள 3 போயிருக்கு. அப்போ ஒரு நபருக்குள்ள எத்தனை பேய்ங்கனாலும் உள்ள பிசாசு போக, ஏன்னா ஒரு பேய் விரட்டின பிறகு அலைஞ்சி பார்த்துட்டு 7 வந்து பூந்துக்குது. அப்போ ஒருத்தவங்கிட்ட 6000 இருந்ததுன்னா ஒரு பன்றிக்குள்ள 3 எவ்வளவு? 3. ஆமா. அப்போ பன்றிகள்னா 6000. அந்த பன்றியினுடைய நிலைமை என்ன இருக்கும்? இங்கேயும் அங்கேயும் போய் மோதி, அதாவது பைத்தியம் முடிச்ச போல இவனை வச்சு வாழறதோட நம்ம செத்தல்ல போய் வந்துட்டு இருக்குது. இப்போ 14ஆம் வசனத்துக்கு பார்க்கும் பொழுது, பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்கள் ஓடி இதை பட்டணத்தில் உள்ள சுற்றுப்புறங்களில் உள்ள அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவிடத்திலே வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்திருந்து புத்தி தெளிந்து இருக்கதை கண்டு பயந்தார்கள். அப்ப என்னெல்லாம் பாருங்க, அவங்கள வஸ்திரத்துல மாற்றம், புத்தியில மாற்றம், மனுஷன் தன்மை அவனுக்குள்ள இருந்த அசுத்தாவி விலகனோட பிசாசு அவனை விட்டு விலகி ஒரு தெளிவு, ஒரு பன்னிக்குள்ள போயிடுச்சு, எல்லாம் மாண்டு போச்சு. அப்ப இந்த மனுஷன் ஆயிட்டா இப்போ தெளிவாயிட்டான். இது வரைக்கும் வஸ்திரம் இல்லாதவன் வஸ்திரம் தெளிக்கிறான், தெளிவில்லாத இருந்தவன் இப்ப தெளிவா இருக்கிறான், சங்கிலினால் கட்டப்பட்டு இருந்தவன் இப்ப விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறான், கல்லறையில் குடியிருப்பா இருந்தவன் 4 பேர் மத்தியில உட்கார்ந்து கொண்டிருக்கான், இயேசுவோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அப்ப அசுத்த ஆவி விடுதலை ஆக்கிச்சுன்னா ஒரு மனுஷனுக்கு நம்ம பரிபூர்ண விடுதலை. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்க விடுதலை ஆவீர்கள். இதுக்கு மேல நடந்த ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னா, இந்த திரளான இந்த செய்தி மற்றவர்கள் கேட்டு ஓடி வந்து இதை பார்க்க வந்தாங்க. ஆனா வந்த பிறகு பார்த்தா அந்த பிசாசு பிடிக்கப்பட்ட மனுஷன் விடுதலையாக்கப்பட்டவனாக வஸ்திரம் தரித்தவனாக அவன் புத்தி தெளிவாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறான்.
குறித்து இவங்க என்ன பண்ணோம்? சந்தோஷம் அடையணும். ஐயோ, இவ்வளவு நான் கல்லறையில் இருந்தானே, கட்டப்பட்டு இருந்தானே, யாரும் அடக்க முடியாது இருந்தானே என்று தன் கல்லை எடுத்து சரீரத்தை கீறிக்கொண்டு இருந்தானே, இரவும் பகலும் கூக்குரலிட்டு கொண்டு இருந்தானே, இப்பொழுது பார்த்தா இவன் வஸ்திரம் தரித்து இருக்கிறான், புத்தி தெளிந்து இருக்கிறான். யார் அவர்? இவனுக்கு சுகத்தை கொடுத்தது யார்? அப்படிப்பட்ட தேவன் யார் என்று அவரை ஏற்றுக்கொள்ள மனது இல்லை. இவங்களுக்கு என்ன இல்ல? மனம் இல்ல. என்ன வேண்டுதல் செய்யறாங்க பாருங்க, வேதனைக்குரிய காரியம். என்ன சொல்லு பாருங்க, பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கு பன்றிக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னாங்க. அப்ப வந்தவங்களுக்கெல்லாம் விவரத்தை சொல்லிட்டாங்க. அந்த விவரத்தை கேட்டவங்க சொன்ன காரியம் தான் 17ஆம் வசனம் சொல்லுது. அப்பொழுது இந்த விவரத்தெல்லாம் கேட்ட அந்த ஜனங்கள், யார் அவர்? அவர் தேவகுமாரனா? அவர் ஏற்றுக்கொள்ளலாமே, அவர் தேவனா? அவர் இட்டு போகலாமே என்று திட்டம் தீட்டி இருக்க வேண்டிய மக்கள் இப்ப என்ன சொல்றாங்க? அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். பாருங்க, பன்னிக்கு ஒரு மனுஷன் பிசாசு பிடித்து இருக்கிறா, கட்டப்பட்டு இருக்கிறா, குடியிருப்பு கல்லறை, சங்கிலினாலும் விலங்கெல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறான், ராவும் பகலும் கூப்பிடுறான், விடுதலையாக்கப்பட்டது. பாருங்களா, அப்படிப்பட்ட தேவனை யார் என்று ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து அந்த ரட்சிப்பை பெற வேண்டிய மக்கள் இப்போ அவங்க எங்க ஊரை விட்டு போயிட்டு ஏன் சொல்றாங்கன்னா, விடுதலையாக்கப்பட்ட மனுஷங்களுக்கு முக்கியம் இல்லை, தேவகுமாரனா இருக்கிற நீ எங்களுக்கு முக்கியம் இல்லை, எங்களுக்கு வேண்டியது பண்ணிதான். ஏன்னா இவர் ஊர்லயே வச்சுட்டா நம்ம தொழிலே வாழ்வாதாரம் அழிச்சிடுவாரு. ஏன்னா பண்ணி தொழுக்கிற, ஏன்னா அவங்க செத்துதெல்லாம் யாரு? பண்ணிங்க. இவங்க ஏன் போக சொல்றாங்க? விடுதலையாக்கப்பட்டதுக்காக போக சொல்ல, பண்ணி எல்லாம் செத்துச்சு. அப்போ இவங்களுக்கு யாரு முக்கியம்? இயேசுவை விட பண்ணிதான் முக்கியம். ஒரு மனுஷன் விடுதலையாக்கப்பட்டதை விட இதுவரைக்கும் கல்லறையில் இருந்தானே, கட்டப்பட்டு இருந்தானே, இரவு கூக்கரிட்டு இருந்தானே, ஒரு கல்லை எடுத்து சரீரத்தை கீறிக்கொண்டு இருந்தானே, இவனுக்கு சுகத்தை கொடுத்தது யார்? அந்த தேவன் யார் என்று அறிந்து புரிந்து அவரை ஏற்றுக்கொள்ள மனது இல்ல. இவங்களுக்கு எல்லாம் தேவை பண்ணிதான். இன்னைக்கு அப்படிதான் சுவிசேஷத்தை அறிவித்துக்கு போனா நம்ம அடிக்கிறாங்க. உன் ஆவி ஆத்துமா சரீரம் நாளைக்கு நித்திய அக்னிகளில் தள்ளப்படமே. ஒரு ஆத்துமா கூட நரகத்துக்கு போக தேவ சித்தம் இல்லை. ஆனா சுவிசேஷத்தை அறிவிக்க போனா நமக்கு விரோதமாக உலகம் வேணும். மனுஷுக்கு என்ன? உலகம் வேணும். ஆனா ரட்சகர் தேவையில்லை, மீட்பின் திட்டம் தேவையில்லை, பாவ மன்னிப்பு தேவையில்லை, மனம் திரும்ப தேவையில்லை. ஆனா பாவத்தில் நாங்க இருந்தா போதும். இன்னைக்கு இப்படிப்பட்ட கூட்டம் தான் இயேசுவை வானா, அவங்க துரத்துக்குன்னா நீ வானாப்பா, எங்களுக்கு பண்ணி ஓணும். இன்னைக்கு கூட இந்த நிலைமைத்தான் அநேக மக்கள் இருக்கிறார்கள். உலகம் எங்களுக்கு தேவை, உலக சிற்றின்பம் தேவை, உலகத்தின் ஆசாபாசம் தேவை, உலகத்தில் பாவ அடிமை எங்களுக்கு தேவை. ஆனா அதில் விடுதலைக்குரிய இயேசு எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு வான போங்க வெளியேன்றாங்க. அதைத்தான் அந்த நாளிலே நடந்தது, இனிக்கும் நடக்கிறது. ஆனா அதுதான் சொல் வேதனைக்குரிய காரியம். அந்த 17ஆம் வசனம், அப்பொழுது தங்கள் எல்லையை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். அப்படியே அவர் படகில் ஏறி, பாருங்க, அப்படியே அவர் படகில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். நல்லா பாருங்க, இப்போ ஏற்கனவே பிசாசுகள் கேட்சி கர்த்தர் பதில் கொடுத்தார். போ பன்னிக்குள்ள கூட்டம் போய் போயிடுன்னு சொல்லிட்டாரு. ஆனா பிசாசு கட்டப்பட்டிருந்தவன் விடுதலையாக்கப்பட்ட பிறகு இயேசு எடுத்து ஒரு விண்ணப்பம் செய்யறான். ஆண்டவரே, நான் உம்மோடு கூட இருக்கிறேன், நான் உம்மோடு கூட எனக்கு நீ சுகத்தை கொடுத்தீங்க, நீங்க எனக்கு சுகத்தை தந்தீங்க. நான் என் குடியிருப்பு கல்லறை இருந்தது, சங்கிலினாலும் விலங்குல கட்டப்பட்டிருந்த, கட்டுகள் அவுக்கப்பட்ட, வஸ்திரம் தரித்தவனாய், புத்தி தெளிந்தவனாக, 4 பேர் கூட இருக்கிற தகுதி உடையவனாக என்னை மாற்றினவர் நீர். நான் உம்மோடு கூட இருக்க நான் வாஞ்சிக்கிறேன். இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. வெறும் அற்புதத்தை பெற்று இயேசு வேண்டான்னு போறது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அற்புதத்துக்காக தேடி வருவது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. இயேசுவோடு இருப்பது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதைத்தான் இந்த மனுஷன் அவன் விரும்புறான். ஆண்டவரே, நான் உம்மோடு கூட இருக்கணும், நீ போகிறீங்களா, நான் வர உம்மோடு கூட வேண்டிக் கொண்டான். ஆனா ஆண்டவர் வேதம் சொல்லுது, பிசாசுக்கு கேட்டதுக்கு செவி கொடுத்த தேவன் இவனுக்கு என்ன சொல்லிட்டார் தெரியுங்களா? வசனம் சொல்லுது 19,
இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், அவன் கேட்ட கேள்விக்கு உத்தரவு பதில் கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்துக்கு உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். இந்த இடத்தில் நல்ல ஒரு ரகசியம் அடங்கி இருக்கிறது. இவன் விரும்புவது என்ன, வேண்டுதல் என்ன? ஆண்டவர், நான் உம்மோடு கூட வந்துடுறேன். அவன் கேட்டது தப்பே இல்லை. ஆனால் அவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு, அவன் மனம் திரும்பின பிறகு, அவன் பிசாசில் கட்டணம் விடுதலையாக்கப்பட்ட பிறகு அவனை கொண்டு கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சாரு. அதைத்தான் அவனுக்கு சொல்லி அனுப்புறாரு. நீ என் கூட வந்து வர்றதில்லப்பா, எந்த ஊர்ல என்ன வானான்னு சொல்றாங்களோ, எந்த ஊர்ல என்ன வானான்னு, ஏன்னா அந்த ஊரை சார்ந்தவன் தான் அவன். அவன் எந்த ஊரை சார்ந்தவன்? இயேசு எந்த ஜனங்கள் இயேசு வேணா எங்க எல்லை விட்டு போன்னு சொன்ன அந்த ஊர்லயே நீ இங்கே இரு. ஆமா, என்ன போன்னு சொல்றாங்க, நான் போறேன், நீ போ, நீ விடுதலையாக்கப்பட்டா இல்லவா, நீ இங்கே இரு. அது என்ன சொல்லி, நீ இங்க சொல்றதை விட நீ உன் இனத்தாரிடத்திலே உன் வீட்டுக்கு போய். ஏன்னா இது வரைக்கும் நீ எங்க வாழ்ந்த? கல்லறையில் வாழ்ந்த. உன் குடியிருப்பு எங்க இருந்துச்சு? கல்லறை. எதனால கட்டப்பட்டிருந்த? சங்கில. உன் குடும்பத்தார் எவ்வளவு வேதனைப்பட்டு இருப்பாங்க. உன்னை பெற்றதுக்கு வேதனைப்பட்டு இருக்க கூடும். ஐயோ, இப்படிப்பட்ட பிள்ளை பெற்றதுக்கு நாங்கள் கண்ணீர் வடிக்கிறோம், உறவுமுறையெல்லாம் சொல்லி இருப்பாங்க. ஆனால் இப்போது நீ விடுதலையாக்கப்பட்டாய், உன் குடும்பத்துக்கு நீ சாட்சியாய் மாறணும், தேவ நாம மகிமைப்படும். அதனால ஆண்டவர் சொன்னார் அவனுக்கு, நீ உன் இனத்தாரிடத்துக்கு உன் வீட்டுக்கு போய். எங்க அனுப்புற அவரு? நீ போ வீட்டுக்கு. உன்னை பாக்குறவங்க வீட்டுக்கு, உங்க வீட்டுல இருக்கிறவங்க என்ன ஆயிடுவாங்க? சந்தோஷம் அடைவாங்க. உன்னை நீ எப்படி என்னை பின்பற்றி வர நினைக்கிறாயோ, இதை காண்கிற அவர்களும் என்னை பின்பற்றி வர ஒப்பு கொடுப்பார்கள். திட்டத்தை வைக்கிறார் ஆண்டவர். எந்த ஊர்ல என்ன வேணான்னு சொல்றாங்களோ அந்த ஊர்லயே நீ என் வேலையை நீ செய், நீ அனைக்கு சாட்சியாய் மாறு. இதோ நான் இப்படி கட்டப்பட்டு இருந்த வசனம் சொல்லுது, உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் சொல்றார் பாருங்க, கர்த்தர் உனக்கு இறங்கி. கர்த்தர் உனக்கு இறங்கி வசனம் இருக்குதா? கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். இப்ப இவனை ஒரு ஊழியக்காரனாக மாத்திட்டார். கர்த்தர் என்னவா மாத்திட்டாரு? ஊழியக்காரன். இவன் விரும்புது என்ன? ஆண்டவர், நான் உன் கூட வந்துடுறேன், வேண்டுதல் செய்யறான். ஆண்டவர் அவனுடைய விண்ணப்பத்தை வந்து அந்த திட்டத்தை இன்னும் கூட்டு ஒரு திட்டத்தை வச்சுட்டாரு. ஏன்னா பிதாவின் சித்தம்னு ஒண்ணு இருக்கு. பிதாவின் சித்தத்துக்கு உட்பட்ட காரியங்களை தான் இயேசு செய்தார். அவனை அனுப்பிடுறாரு, ஆனா அவன் போறான். உத்தரவு கொடுக்காமல் ஆனா அவனை குறித்து வச்ச திட்டத்தை அவனுக்கு சொல்லிட்டாரு. நீ போப்பா, உங்க வீட்டுக்கு போ, உன் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்றார். இப்போ நீ என்ன ஊழியம், இப்ப நீ என்ன செய்யணும்? கர்த்தர் உனக்கு செய்ததை உன் ஊருக்கும் உன் சொந்தத்துக்கும் உன் வீட்டுக்கும் நீ அறிக்கை இடணும், சொல்லணும். அடுத்த வசனம் சொல்லுது, அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலியோ என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினால் எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். இப்போ இவனை கொண்டு கர்த்தர் ஒரு மகிமையான ஒரு திட்டத்தை கொண்டு அந்த ஊர்ல இருக்க, அந்த நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கிறார். அப்ப இவன் ஒரு சுவிசேஷனாக மாறுறான். கர்த்தர் செய்த நான் ஆண்டவர் சொல்லி அனுப்பிச்சாரு, புரியுதுங்களா? அப்ப கூட யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் புறப்பட்டு, எல்லாரும் போறாங்க, நம்ம யாரும் குற்றப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் புறப்பட்டு போவாங்க. ஆனா அவங்கவுங்க காரியத்தை புறப்பட்டு போறாங்களே தவிர அவருடைய காரியமா யார் புறப்பட்டு போறாங்க? புரியுதுங்களா? அப்ப ஆண்டவருடைய நம்மை குறித்து, ஒவ்வொரு ஊழியரை குறித்து ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார், அவருடைய காரியத்தை செயல்பட. இந்த இடத்துல இந்த மனுஷனை அவருடைய காரியத்தை நிறைவேற்ற, நான் உனக்கு செய்ததை, கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததை அவர்களுக்கெல்லாம் நீ அறிவி. அப்போ யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமா, அவர் காரியத்துக்காகத்தான் அவர் அனுப்புறாரை தவிர நம் காரியத்துக்காக யாரும் ஆண்டவர் அனுப்புறதே கிடையாது. ஆகையால் இந்த பகுதியில அநேக காரியங்கள் நிதானமா பகுதியா நாம் தியானித்தால், கர்த்தர் விடுதலையாக்குறவர், பிசாசை துரத்துகிறவர், துரத்தப்பட்ட மனுஷன் செய்த காரியம் நமக்கெல்லாம். அதுல ஏன் ஒரு காலத்துல பாவம் அடிமைதளத்தில் நாம் இருந்தோம், கர்த்தராக இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கணும். இன்னைக்கு அவர் அழைப்பின்படி ஒப்பு கொடுத்து அவருக்காக ஊழியம் செய்யறோம். புரியுதுங்களா? இவ்வளவு நீங்க செலவு பண்ணி, இவ்வளவு ரெக்கார்ட் பண்ணி இந்த டிவி, கிரேஸ் டிவில சொல்றீங்கன்னா லேசான காரியம். எத்தனை லட்சம் இதற்காக நீ செலவழித்து இருக்கலாம், கர்த்தர் கொடுத்துதான். ஆனாலும் உன் வாழ்க்கையை தியாகம் செய்யற இல்லையா? ஏன்? உனக்கு தந்த ரட்சிப்பு 4 பேர் தெரியட்டும்.
எங்களுக்கு தந்த ரட்சிப்பு 4 பேருக்கு தெரியட்டும். எங்களை உயர்த்தின ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். எங்களை ரட்சித்த ஆண்டவர் உங்களையும் ரட்சிப்பார். என் பாவத்தை கழுவின ஆண்டவர் உங்கள் பாவத்தையும் கழுவார். வரப்போற இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கிற நாங்கள், நீங்களும் ஆயத்தமாயிருங்க. பரலோக ராஜ்யம் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது, அவன் போய் தனக்கு செய்தவைகள் எல்லாம் தெக்கேபோலி என்னும் நாட்டில் பிரசித்தப்பட தொடங்கினான். தெக்கேபோலி அப்படின்னாக்கா கிரேக்க பதத்துல 10 பட்டணங்கள் உள்ளடக்கியது. 10 பட்டணங்கள் நிறைந்த பகுதி. அது கெதரனே பகுதியினுடைய பரப்பளவில் இருக்கிறதான அந்த நேரத்துலலாம் வந்து பட்டணங்கள் தேசங்கள் அப்படின்றது ஒரு சின்ன சின்ன இடமா கூட இருக்குது. அதாவது ஒரு தாலுக்கு இருக்கிற மாதிரி. ஆமா, தாலுக்கு எப்படி இருக்குது அது ஒரு தேசமாக. மலேசியா எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஒரு மாவட்டம் சொல்றோம் பாருங்க, ஒரு சின்ன இடம் தான் அது. அந்த ஒவ்வொரு பகுதியும் அந்த இடத்துல ஒரு ஸ்டேட், ஒரு மாநிலம் சொல்றாங்க. ஆனா சின்ன ஒரு மக்கள் தொகை தான். அப்படிதான் அங்க யூஸ் பண்றாங்க. இப்போ மத்தேயு 4ஆம் அதிகாரம் 25 வசனத்துல பார்க்கும்போது, கலிலேயாவிலும் தெக்கேபோலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலேயும் யோர்தானுக்கு அப்புறத்தில் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். இதெல்லாம் எங்க இருக்குன்னா கடலோர பகுதியில் இருக்கிற இடம். அப்போ அவருடைய கீர்த்தி எல்லா இடத்துக்கு போகிறது. மார்க் 7ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனத்துல நான் பார்க்கும்போது, மறுபடியும் அவர் திருசீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கேபோலியின் எல்லையின் வழியாய் கலிலேய கடல் அருகே வந்தார். அப்ப தெக்கேபோலி, இப்ப இவன் போய் எங்க போய் சொன்னான்? தெக்கேபோலிக்கு சொன்னான். தெக்கேபோலி என்றா 10 பட்டணத்துக்கு பறை சாற்றினான். இப்ப இயேசு திரும்ப அந்த திருசீதோன் பட்டணங்கள் எல்லையில புறப்பட்டு தெக்கேபோலியின் எல்லையிலே அவர் வருகிறார் என்று நாம பார்க்கிறோம். அப்போ தெக்கேபோலி அப்படின்றது வந்து ஒரு 10 பட்டணங்களை உள்ளடக்கிய கிரேக்க பதம். ஒருவர் இப்படி எடுத்துக்கலாம். யோவான் ஸ்தானன் உலகத்துக்கு வந்த போது இவர் வழியை ஆயத்தப்படுத்தி அவர் வேலை முடிச்சுட்டு போயிட்டார். ஒருவேளை இவனை விடுதலை ஆக்கின பிறகு இயேசு அந்த தெக்கேபோலி பகுதிக்கு வருவதற்கு அந்த இடத்துல இவன் வழி ஆயத்தப்படுத்தினது போல ஒருவனா காணப்படும். இப்போ அற்புதம் பெற்றவங்க ஆண்டவர் கூட இப்போ நான் உன் கூடவே வரான்ற ஆண்டவர் அனுமதி கொடுக்கலீங்களா? ஆமா, நீ ஃபர்ஸ்ட் உன் வீட்டுக்கு போ. ஏன்னா எப்ப வந்தான்னு தெரியாது. வீட்டை விட்டு துணி இல்லாம தன்னை காயப்படுத்தி கொண்டு மிகவும் வேதனை சாப்பிடாம ரொம்ப கொடூர மனுஷனா. ஏன்னா லேகியோன் என்று பிடிச்சிருந்த அநேக ஆவிகள் அவனுக்குள்ள இருந்து இப்ப விடுதலை ஆனவனா ஆண்டவர் முதல் நீ வீட்டுக்கு போய் சொல்லு, சாட்சி சொல்லு. இவன் தெக்கேபோலி வரைக்கும் போய் அவன் பிரசங்கம் பண்றான். அப்படின்னா 10 பட்டணங்களுக்கு அவன் போய் பிரசங்கம் பண்றான். இன்னைக்கு அற்புதம் பெற்றாங்கன்னா என்ன பண்றாங்கன்னா சாட்சி கூட சொல்றது இல்லை. இக்காலத்துல சாட்சியை சொல்லணும். தேவன் செஞ்ச நன்மைகளை மற்றவர்களுக்கு நான் சொல்லணும். இன்னைக்கு அநேக நம்ம டிவில எல்லாம் நம்ம பார்க்கிறோம், மற்ற மதஸ்தார்கள் தைரியமா வந்து இன்னைக்கு சொல்றாங்க, ஆண்டவர் நான் தூக்கம் இல்லாத இருந்தேன், என் ஃப்ரெண்டு என்ன டேட்டிங்க்கு கூட்டின்னு போனாரு, அப்ப சொன்னாரு ட்ரை ஜீசஸ், இயேசுவே ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லு. அப்ப நான் ஜீசஸ் அன்னைக்கு குழந்தைய போல நான் தூங்கினேன். அதுக்கப்புறம் நான் பாத்ரூமுக்கு போகும்போது அங்கே ஒரு பெண் இருக்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ற மாதிரி ஒரு சின்ன பெண்ணு வந்து இவள்கிட்ட ஜீசஸ் லவ்ஸ் யூ, நத்திங் டு வரி அப்படின்னு சொல்லி ஒரு முகமதிய பெண்ணிடத்துல தேவ அன்பு வெளிப்பட்டு இருக்கிறது. அந்த மகன் இப்ப சாட்சி தைரியமா சொல்றாங்க. இன்னைக்கு இயேசு அற்புதம் செய்கிறவர். செஞ்ச பெற்றவர்கள் என்ன பண்ணாங்கன்னா சைலண்டா எங்கேயுமே இல்லை. சில நேரத்துல அமைதியில இருங்கன்னு சொன்னார். ஏன்னா புகழ்ச்சியே அவருக்கு வந்து ஆபத்தா மாறினது. அதனால சில இடத்துல நீங்க சொல்லாத அமைதி, யாருக்கும் சொல்லாத அமைதிங்க யாருன்னு. ஆனாலும் பிரசித்தமாயிட்டு பாருங்க, போட் ஏறி கலிலேயாவில் இந்த பக்கம் வந்தா திரள் கூட்டம் வந்துடுறாங்க. மறுபடியும் இப்ப இதை முடிச்சுட்டு அவர் மறுபடியும் படகு ஏறி மறுபடியும் இக்கரைக்கு கலிலேயாவில் அவங்க வந்தாரு. அவர் அங்க இருக்கிறான்னு கேள்விப்பட்ட உடனே திரள் கூட்ட ஜனாங்க வருது. அப்பதான் ஜபாலை தலைவனா அங்க வரான். எவீர் இவங்க கடல்ல வராங்க, இவங்க கரையில வராங்க. கரை ஏசிங்க இருக்கிறாருன்னா அந்த பகுதியில் இருக்கிறவர்களே விஷயம் தெரிஞ்சு அதான் நான் சொன்ன யூதேயா, எருசலேமு, சமரியா எல்லா இடங்களில கீர்த்தி பரவன உடனே ஏசிங்க இருக்கிறாருன்னா வந்துடுறாங்க ஜனங்க. அது போல ஆண்டவர் செஞ்ச மகத்துவமான கிரியைகள் சாட்சியாக நாமும் சொல்லும் பொழுதுதான் மற்றவர்களும் தேவனுடைய அன்புக்குள்ளே வருவார்கள் என்பதற்கு இந்த லேகியோன் பிடிச்ச மனுஷன் சாட்சி. அப்போ இந்த இடத்துல இந்த பகுதிகள் நமக்கு ரொம்ப விவரமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக காரியங்கள் இந்த இடத்திலிருந்து விளக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பிசாசு பிடித்த லேகியோன், அநேக பிசாசுகளை கொண்ட மனிதன், அவனுடைய வாழ்க்கை என்ன, அவன் எப்படி விடுதலையாக்கப்பட்டான், அதே நேரத்தில் அவன் விடுதலை ஆக்கப்பட்ட பிறகு அவன் என்ன விரும்பினான், அவனுக்கு என்ன சொல்லப்பட்டது, அதை கேட்டு அவன் என்ன செய்தான், எல்லாம் இதில் விவரமாய் மார்க் அறிவிக்கிறான்.
இந்த பகுதி முழுவதும் இவைகளை தியானித்திருக்கிறோம். தொடர்ந்து அடுத்த பகுதியில் ஒரே சம்பவத்துக்கு போகிறார், 2 சம்பவம் நேரிடுகிறது. அப்போ இது ரெண்டுமே மார்க் 5ஆம் அதிகாரத்தில் இப்போ 21ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து நீங்கள் பார்ப்பீங்கன்னா அடுத்து 43ஆம் வசனம் வரை அந்த 2 சம்பவத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 2 சம்பவத்தை நாம் விளக்கமாய் ஊழியக்காரங்கிட்ட கேட்க போகிறோம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் நினைக்கிறேன். அடுத்த எபிசோடில் மீதியான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், வசனத்தை கற்றுக்கொள்ளுங்கள், வசனத்தோடு நடங்கள், தேவனுக்காக வாழுங்க, சாட்சியாக நில்லுங்க. கர்த்தர் தம்முடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை நாங்கள் எல்லாரும் உங்ககிட்ட விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.